அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல் எளியவர்களினுடைய சேனல் அப்படின்றது, உங்கள மாரியான நபர்கள் இன்னும் மேல வரணும். உங்களோட ஸ்டூடண்ட்ஸ், உங்க பசங்க எல்லாருமே இன்னும் மேல வரணும் அப்படின்றதுக்கான ஒரே நோக்கத்தோட ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த சேனலுங்க. ஸோ, எனக்கு நீங்க பார்க்குறீங்க, பார்க்கல, இத்தன பேர் ஃபாலோ பண்றீங்க, இதெல்லாம் கூட எனக்கு 2வது பட்சமா தான் தெரியுது. பட் நான் இந்த வீடியோ எத்தன பேருக்கு இத எத்தன பேர் பார்ப்பீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் நான் போடுற வீடியோ ஒருத்தருக்கு பலனா இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். சரி, இப்போ நம்ம சேனல்ல அருண்ஸ்ரீ அருண்ஸ்ரீ ஏகே அப்படின்ற ஒரு நபர் வந்து ஒரு கமெண்ட் கேட்டிருக்காரு. சார், நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்களூர் கிராமம் இங்கேருந்து வரேன். சென்னைக்கு போவது புதிது. இதுவரைக்கும் நான் சென்னை போனதே இல்லைன்றாங்க. சித்தாவில் சேர்க்க வேண்டும். அரும்பாக்கம் அல்லது நிஸ் என்ற அந்த கல்லூரிக்கு எப்படி போவது? பஸ் பயணம் விளக்க வீடியோ போடவும். தாங்கள் போடும் வீடியோ பயனுள்ளதாக இருக்கு. இந்த ஒரு வீடியோக்காகவே இந்த ஒரு கமெண்ட்டுக்காகவே கண்டிப்பாக இவருக்கு நான் பதில் சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி மக்கள் தான் அவங்களோட பசங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? இவங்களுக்காக மட்டும்தான் நம்ம சேனல். ஸோ உண்மையிலேயே இந்த வீடியோ அவருக்கு பயனுள்ளதாக இருக்கும். அவரோட சன்னோ மகளோ யார் போய் ஜாயின் பண்ணுறாங்களானோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்தை சொல்லி அவங்களுக்காக இந்த வீடியோவை நான் அர்ப்பணிக்கிறேன். முதல்ல நம்மளுடைய கவுன்சிலிங் வென்யூ அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா, அரும்பாக்கம் அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்குது. சரியா? அரும்பாக்கம் அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்குது. அரும்பாக்கம் அப்படின்றது அண்ணா நகர், அதாவது கோயம்பேடுலேருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில். கோயம்பேடு இங்கே இருக்குது அப்படின்னா, கோயம்பேடுலேருந்து அரும்பாக்கம் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. கோயம்பேடுலேருந்து அண்ணா ஆர்ச் போகிற பஸ்ஸு அல்லது அரும்பாக்கம் போகிற பஸ்ஸு, எக்மோர் போகிற பஸ்ஸு எல்லாமே அந்த வழியாக போகும். சரி, இப்போ இதுதான் ஆப்ஷன். நீங்கள் எப்போவுமே கோயம்பேடு போகிற மாதிரி எப்போவுமே பார்த்துக்குங்க. அல்லது ரயில்வே ஸ்டேஷனாக இருந்தால் எக்மோர் ஸ்டேஷன் அல்லது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டில் எங்கேருந்து வந்தாலும் அங்கேருந்து அரும்பாக்கம் வருவதற்கான லோக்கல் ட்ரெயின் நுங்கம்பாக்கம் வந்து லோக்கல் ட்ரெயினில் வந்தும் வரலாம். அல்லது அங்கேருந்து குழப்பமே வேண்டாம், நமக்கு நேராக எந்த ஸ்டேஷனில் இருக்கமோ அங்கேருந்து கோயம்பேடு போய் கோயம்பேடுலேருந்து அரும்பாக்கம் வந்துட்டாலும் ஓகே. எக்மோர்லேருந்து அரும்பாக்கம் வர்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் தான், ஈஸியாக வந்துடலாம். ஆட்டோவில்னா 100 ருபீஸ் டு 120 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இவரோட சுச்சுவேஷன், இப்போ கேட்டிருக்கிறவரோட சுச்சுவேஷன், அவர் வந்துன்னா எங்கேருந்து வரணும் அப்படின்னா, அவர் புதுக்கோட்டையிலேருந்து வரணும். சரி, நீங்கள் உள்ள ஒரு கிராமத்தில் இருக்கீங்க. புதுக்கோட்டையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டைரெக்டாக சென்னைக்கு, உங்கள் புதுக்கோட்டைக்கு உங்களோட பஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அங்கே புதுக்கோட்டையிலேருந்து சென்னைக்கு பஸ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு கேட்டுருங்க. டேரெக்டாக சென்னைக்கு நிறைய பஸ் புதுக்கோட்டை டு சென்னை வந்து இருக்குது. ஈசிஆர்லேயே நிறையா போகிற பஸ்ஸை வந்து நிறையா பார்த்துருக்கேன். இது ஒன்று. அதன் பிறகு அதுலேயே முன்னாடியே நீங்கள் கவுன்சிலிங் டேட் சொல்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். நேராக அங்கேயே போய் புக் பண்ணுறதும் பண்ணிடலாம். ரொம்ப குறைவான சீட்டு தான் இருக்கும். நீங்கள் தனித்தனியாக போய் அலைஞ்சு அடுத்த நாள் நீங்கள் எந்த தூக்கத்தையும் அந்த ஒரு அலைச்சல்லையே இருக்க வேண்டாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறது நல்லது தான். முன்னாடியே போய் புக் பண்ணுறதும் அதே சேம் காஸ்ட்டு தான். நீங்கள் வந்து அங்கே நைட்டு போய் சீட் இருக்குமா சீட் இருக்காதான்னு ஏகப்பட்ட குழப்பங்கள். ஸோ எஸ்சிடிசி இருந்தால் நீட்டாக புக் பண்ணி வந்துடுறது ரொம்ப நல்லது. சரி, இன்கேஸ் நீங்கள் ட்ரெயின் எதாவது எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, புதுக்கோட்டை வந்துட்டு புதுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூர் 1 ஹவர். நீங்கள் தஞ்சாவூர் வந்துட்டிங்கன்னா, தஞ்சாவூரில் அந்தியோதயா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இருக்குது. நைட்டு வந்து 11:20க்கு இருக்குது. இது வந்து எல்லா நாளும் இயங்குது. அதனால் அங்கேருந்து டேரெக்டாக 5 மணி 6 மணிக்கெலாம் தாம்பரமே உங்களுக்கு வந்துடுறான். தாம்பரத்துலேருந்து அடுத்து நீங்கள் வந்து லோக்கல் ட்ரெயின் எடுத்தும் வரலாம். இப்படியும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சில சமயம் நீங்கள் வந்துட்டு இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இது மட்டும்தான். நீங்கள் ட்ரெயினை விட உங்களுக்கு வந்து திருச்சி போனால் கூட உங்களுக்கு நிறைய ட்ரெயின் அவைலபிலிட்டி இருக்குது. அதனால் திருச்சி கூட உங்களுக்கு ட்ரை பண்ணி சொல்கிறேண்ணே. டிபிஜே ஒரு மினிட்டுங்க. டிபிஜே ஸோ நான் ரேண்டமாக ஒரு டேட் போட்டிருக்கேன். ஸோ திருச்சியிலேருந்து கூட உங்களுக்கு இது உண்டு. பட் உங்களுக்கு கரெக்டாக நீங்களே போயிட முடியும் அப்படின்னா, ஈஸியாக நீங்கள் வந்து போகிறது ரொம்ப நல்லது. மார்னிங் 6 மணிக்குள்ளே அங்கே ரீச் ஆகிற மாதிரி போடுங்க. ஏன்னா நிறைய சமயத்தில் ரொம்ப லேட்டாக போகிறப்போ நமக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கும். இல்லைனா நாகர்கோவில் தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ஸு குறிப்பிட்ட நாளில் தான் இருக்குது. மண்டே, டியூஸ்டே, வியாழனில் மட்டும்தான் இருக்குது. அதுவுமே நமக்கு வந்து வைகை எக்ஸ்பிரஸ் டெய்லியுமே இருக்குது. பட் ஆனால் அது முன்னாடி நாள் காலையிலே போகணும். அதுவும் வேண்டாம். நீங்கள் பெட்டர், உங்களுக்கு பஸ் தான் நல்ல ஒரு வசதி. அதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. அப்போது நீங்கள் போக வேண்டிய இடத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா, நீங்கள் போக வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரும்பாக்கம். இது வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு நீங்கள் போக வேண்டிய இடம். ஏன் ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு போகிறீங்க அப்படின்னா அரும்பாக்கம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போங்க.
அரும்பாக்கத்தோட நியர்பை பிளேசஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு. சரியா? இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் சென்னையிலேருந்து நீங்கள் புதுக்கோட்டையிலேருந்து எங்கே போனாலும் அது ஃபஸ்ட்டு போய் சேர்ற இடம் எங்கே போய் சேரும் அப்படின்னா கிளாம்பாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஸ் டெர்மினஸ் பஸ் ஸ்டேஷன் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க இல்லையா, இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போய் சேரும். இந்த கிளாம்பாக்கத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், கோயம்பேடுக்கோ அல்லது அரும்பாக்கத்துக்கோ பஸ் எடுத்து போக வேண்டியிருக்கும். அரும்பாக்கத்துக்கு பக்கத்தில் போயிட்டீங்கன்னா சின்ன சின்ன மேன்ஷன்ஸ் நிறையா இருக்கும், அங்கேயே நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இல்லை கோயம்பேடு பக்கத்துலேயே மேன்ஷன் மாதிரியெல்லாம் இருக்கும், குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிறது நீங்கள் அங்கேயே பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லேயே கூட அங்கே உங்களுக்கு டிக்கெட்டு புக் பண்ணி போகிறீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன்லேயே உங்களுக்கு அங்கே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கான அந்த டிக்கெட்டை வச்சே நீங்கள் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதுதான் ஆப்ஷன். சரி, இது ஒரு பக்கம். சரி சார், நான் வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா அந்த கவுன்சிலிங்க்கு போகணும். இப்போ நிஸ் கவுன்சிலிங் போகிறீங்கனாலும் பஸ்ஸில் போனீங்கன்னா அது எங்கே போய் சேரும் உங்களுக்கு, நான் சொன்ன மாதிரி கிளாம்பாக்கம் போய் சேரும். இந்த கிளாம்பாக்கத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தாம்பரம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். தாம்பரம் அந்த ஸ்பெசிஃபைடான அந்த காலேஜ் இருக்கிற இடம் வந்து தாம்பரம் சானட்டோரியம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். தாம்பரம் சானட்டோரியம், அதாவது உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, டிபி ஹாஸ்பிட்டல். சானட்டோரியம் அப்படின்றது அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல், அதாவது நெஸ்ஸுக்கு பக்கத்துலேயே ஒரு அலோபதி இருதயம் இல்லை நுரையீரல் சார்ந்த நோய்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலோட பேர் வச்சு தான் அந்த தாம்பரம் சானட்டோரியம் அப்படின்ற இடம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு லேண்ட்மார்க் சொல்லணும் அப்படின்னா மெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. மெப்ஸ் ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். மெப்ஸ்ன்னு சொல்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா. அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு அடுத்த பில்டிங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அதுக்கு அடுத்த பில்டிங்கே நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா கேம்பஸ் தான். ஸோ எளிமையாக ஈஸியாக ரீச் ஆகிடலாம். ஸோ எல்லாமே இந்த ஏரியாவில் தான் இருக்குது. லோக்கல் ட்ரெயின்ஸும் அவைலபிளாக இருக்குது, மெட்ரோவும் அவைலபிளாக இருக்குது, எல்லா ஆப்ஷன்ஸும் இதுக்கு உண்டு. ஸோ பஸ்லனா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஏரியா மட்டும் ஞாபகம், யாரை கேட்டாலும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் சென்னையை பொறுத்தவரை நம்ம நினைக்கிற மாதிரி 5 கிலோமீட்டர் தானே நம்ம அரை மணி நேரத்தில் 10 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். இருக்கிற டிராஃபிக்கில் கண்டிப்பாக 5 கிலோமீட்டர்னால் கண்டிப்பாக அரை மணி நேரம் ஆகுன்றதை நினச்சிக்கணும். 1 கிலோமீட்டருக்கு 5 நிமிஷம் கணக்கு வச்சுங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் போகிறோம், கண்டிப்பாக டிராஃபிக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம், நிறையாவே இருக்குது. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எப்போவுமே நம்ம கவுன்சிலிங் போகிறீங்கன்னா காலையில் 6 மணிக்கு நீங்கள் டெஸ்டினேஷன் ரீச் ஆகிடணும். அங்கே போய் ரெஃப்ரெஷ் ஆகி கவுன்சிலிங் ஹாலுக்குள்ளே 9 மணிக்கெலாம் போயிடுங்க. இதுதான் சொல்லக்கூடிய ப்ரொசீஜர். கண்டிப்பாக இந்த வீடியோ இப்போ கேட்டிருக்கிற அருண் எஸ்கே அவங்களுக்கு இது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருப்போம் அப்படின்றத நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இதுதான் இதில் உள்ள விஷயம். ஸோ இன்னும் கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கேட்குறப்போ கண்டிப்பாக, ஏன்னா இதுதான் வளர்ச்சிக்கான விஷயம். எப்படியாவது சென்னை போய் மகனையோ மகளையோ படிக்க வைக்கணும்னு நினைக்கிற சமயத்தில், அல்லது நீங்களாக கூட கேண்டிடேட்டாக இருக்கலாம். ஸோ படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றப்போ டெஃபினட்டாக இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சர்ச் பண்ணுங்கள். என்னோடய காண்டாக்டில் எப்போனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை கேட்டுக்க தயங்கிக்க வேண்டாம். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக நான் வாய்ஸ் மெசேஜ் ரிப்ளை கண்டிப்பாக கொடுப்பேன். அப்புறம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ஸில் இந்த சேனலோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுலேயும் உங்களுக்கான சந்தேகம் எல்லாத்தையும் இமீடியட்டாக வாய்ஸ் மெசேஜாக கொடுக்குற ஆப்ஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தயவுசெய்து எதனாலும் அந்த லிங்க்கில் கண்டிப்பாக கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் சேனலில். தேங்க்யூ வெரி மச். ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.